வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சத்தான ரெசிபி. இது வந்து எல்லாருக்குமே, சின்னவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இரும்பு சத்து, அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளருது, உடம்புல ரத்தம் நல்லா ஊறுறது, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். நன் அதர் தேன் இதுதான் நம்ம ஹீரோ இன்க்ரீடியண்ட், முருங்கைக்கீரை. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எங்கள் மாமி கொடுத்து விட்டாங்க, அந்த வசந்தி மாமி. ஸோ அந்த கீரையை வச்சு நான் இப்போது இந்த ரெசிபி செய்ய போகிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, இது தேங்காய், இது மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், இதை வச்சு ஒரு துவையல் தான் நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டமும் நம்ம இப்போ வதக்கிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த முருங்கைக்கீரை துவையலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை நல்லா வறுத்துக்கணும். தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அதோடு நான் எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டேன். இது வந்து இப்போ திரும்ப எல்லாமே வந்து இது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து நான் இன்றைக்கி இந்த பருப்பு ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா இந்த கீரையோட இதுதான் வந்து நம்மளுக்கு மேஜராக இருக்கணும். கீரையோட மனம் தான் மேஜராக இருக்கணும். மற்ற ஐட்டம்லாம் சேர்த்தா அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். பட் அட் த சேம் டைம் கீரையோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அதனால் நான் வந்து இன்றைக்கி மெயின் ஐட்டமே வந்து கீரை தான். அதனால் மற்ற எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்க விடலாம். வதங்க விட்டுட்டு எடுத்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நான் ஆறவும் வச்சுட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது அரைப்படலை, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து இந்த தொக்கை வந்து அதில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டோன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ சுருண்டுட்டு வெறும் நம்மளுக்கு தொக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தட் நம்ம அது ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான முருங்கைக்கீரை துவையல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது, இரும்பு சத்து. அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளரும், ஸ்கின் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட்ஸ் இது சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. 48 நாள் கண்டினியூஸாக முருங்கைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த அனீமியா இருக்குது இல்லையா, ரத்தம் கம்மியாக இருக்குது இல்லையா, அது எல்லாமே நமக்கு திரும்ப ஊறி நமக்கு நிறைய ரத்தம் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர்.